வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நேற்று மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எபோவ் 70 பாயிண்ட்ஸுக்கு மேலே பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு, நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, ஸோ அதுக்கு என்ன மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்டிருக்காரு. டாடா மோட்டார் வந்து இந்த மெர்ஜர் பெனிஃபிட்டுக்கோசரம் வாங்கலாமா, அதாவது டிவிஆர் பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு டாடா மோட்டார்ஸாக கன்வெர்ட் ஆகிறப்ப மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருக்கு, அது எந்த அளவுக்கு கிடைக்குன்ற மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. இந்துஸ்தான் யூனிலீவரை பொறுத்த வரைக்கும் இப்போ வரப்போகிற ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்காதுன்னு நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா எஃப்எம்சிஜியோட growth வந்து அந்த அளவுக்கு இருக்காது, அதனால மேபி கரெக்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணதுனால இந்துஸ்தான் யூனிலீவர் வந்து இந்த ரேட்ல வந்து நம்ம பை பண்ணலாமான்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபுளான நிஃப்டி பீஸை கன்சிடர் பண்ணலாமா இல்லை ஹேங்சன் இண்டெக்ஸை வந்து இப்போ கன்சிடர் பண்ணலாமான்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஏன்னா ஹேங்சன் இண்டெக்ஸ் வந்து நல்ல ஒரு கரெக்ஷனில் இருக்கு, இப்போ நியர்லி 52 வீக் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து அதை அவர் அந்த கொஸ்டினை கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். பஜாஜ் ஆட்டோ வந்து இப்போ 10,000 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வந்து பைபேக் பண்ண போகிறாங்க. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 40% பக்கமாக வந்து அவங்க பைபேக் ஆஃபர் பண்ண போகிறாங்க. இப்பயுமே வந்து நம்ம ஒரு சிங்கிள் ஸ்டாக் வாங்கி கூட இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா இன்னுமே வந்து ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இப்போ கேட்டுக்கிற கொஸ்டின்ஸை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாகவே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாடா மோட்டார்ஸை பற்றி பார்க்கலாம். டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ரீசெண்டாக வந்து டாடா மோட்டாரில் இருக்கிற ஒரு சப்சிடரி கம்பெனியான டாடா டெக்னாலஜிஸ் வந்து ஐபிஓ வந்து விட்டாங்க. ஸோ அந்த ஐபிஓக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, மார்க்கெட்டில் ஒரு நல்ல லிஸ்டிங் கெயின் கொடுத்துருச்சு. டாடா டெக்னாலஜி ஐபிஓ லிஸ்டிங்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டாருக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணனால டாடா மோட்டாரோட ரேட்டும் வந்து நல்ல ரைஸ் ஆயிருக்கு. டாட்டாவோட இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டும் வந்து நல்ல ரேட் ஹைக் ஆயிருக்கு. டாடா டெக்னாலஜி ஐபிஓ எல்லா வகையிலும் சக்சஸாக போயிருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து ஆட்டோ செக்மெண்ட்ல இருக்கிற டாடா ஆட்டோ காம்பனன்ட் சிஸ்டம் வந்து இன்னைக்கு கூடிய சீக்கிரம் ஐபிஓ வர்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி இன்னும் கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் கிடைக்கல, கிடைச்சிச்சு அப்படின்னா வரப்போற வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து டாடா மோட்டாரில் வந்து 2 டைப் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து நார்மல் ஷேர்ஸ் இருக்கு, அதே மாதிரி டிவிஆர் ஷேர்ஸ் இருக்கு. இது ரெண்டுக்கு மெயினான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ரைட்ஸ் தான் மெயினான டிஃபரன்ஸா இருக்கு. டாடா மோட்டாரோட டிவிஆர் டீலிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு ஈக்குவலண்டா வந்து நார்மல் ஷேர்ஸ், அதாவது டாடா மோட்டார் நார்மல் ஷேர் கொடுக்க போறாங்க. இப்போ 10 ஷேர்ஸ் வந்து டிவிஆர் ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா வந்து டாடா மோட்டார்ல வந்து 7 ஷேர் வந்து கொடுக்க போறாங்க. கூடிய சீக்கிரமே இந்த ப்ரொபோசல் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்கு உண்டான ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா டிவிஆரோட 10 ஷேர்ஸ் வந்து 7 ஷேரா டாடா மோட்டார் ஷேர்ஸை வந்து கன்வெர்ட் ஆக போகுது. நேற்று மார்க்கெட் க்ளோசிங்ல பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டாரோட ஷேர் வந்து நியர்லி 810 ரேட்ல வந்து கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு, அதாவது 810 ரூபாய்ன்ற ரேட்ல கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. இதுல 7 ஷேர் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து 5670 ரூபான்ற அமௌண்ட் வருது. அதே வந்து நீங்க டாடா மோட்டார் ஷேர் 10 ஷேர் அதுக்கு ஈக்குவலண்டா 10 ஷேர் வாங்கினீங்கன்னா 540 ரூபாய்ன்ற ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, 5400 ரூபாய் வருது. ஸோ இப்போ இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 270 ரூபாயா இருக்கு. 5000 ரூபாய்க்கு உங்களுக்கு 270 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் டிஃபரன்ஸ் வரும். நியர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பயும் வந்து ஒரு 5 to 6% வந்து ஒரு மார்ஜின் இருக்கு. ஸ்டாக் வந்து கன்வெர்ட் ஆகிறப்ப இந்த 6% அப்ரிசியேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்ல பிஃபோர் ஒரு 4 months 5 monthsக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நல்ல டிஃபரன்ஸ் இருந்துச்சு, 10%க்கு மேல இருந்துச்சு. ரேட் நெருங்க இப்போ இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே குறைஞ்சிட்டு இருக்கு. உண்மையுமே ஒரு 6%க்கு பக்கமா டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க டாடா மோட்டார் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த மெர்ஜர் பெனிஃபிட் ராஜை கன்சிடர் பண்றதுக்கு டாடா மோட்டார் டிவிஆர் நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்துஸ்தான் யூனிலீவரை பொறுத்த வரைக்கும் இப்ப வரப்போற ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்காதுன்னு நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா எஃப்எம்சிஜியோட ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு சேல்ஸ் growth இல்ல, ஸோ இவங்க வந்து பிரைஸ் ஹைக்ல தான் எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி நியூஸஸ் வந்ததுனால எஃப்எம்சிஜி செக்டர் வந்து ஓரளவுக்கு கரெக்ஷன் ஆகிட்டு தான் இருக்கு. இப்போ நெஸ்லேவை கூட பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 26 ரூபாய்க்கு இருந்த ஸ்டாக் வந்து 2700 ரூபாய்க்கு பக்கமா ஸ்டாக் ஸ்பிளிட் ஆயிருக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2550 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே ஒரு பவுன்ஸ் பேக் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா அதுக்கு மாறா இப்போ வந்து ரேட் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நான் பிஇ ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கேன். எஃப்எம்சிஜியில் பிரிட்டானியா ஆகட்டும், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், கோத்ரேஜ் கன்சூமர், டாடா கன்சூமர், நெஸ்லே. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிஇ இண்டஸ்ட்ரி பிஇங்கிறது 55 இருக்கு. பிரிட்டானியாவை பொறுத்த வரைக்கும் 55 தான் இருக்கு. ஹிந்துஸ்தான் யூனிலீவரை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ பொறுத்த வரைக்கும் 59, இது கம்பெனி பிஇ வந்து 58 இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ விட கம்மியான ரேட்ல தான் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலீவருக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோத்ரேஜ் ஆகட்டும், டாடா கன்சூமர், நெஸ்லே இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஹிந்துஸ்தான் யூனிலீவரை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த ரிசல்ட்ஸ் வரட்டும். ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா என்ட்ரி கொடுங்க. ஹிந்துஸ்தான் யூனிலீவர் ஆகட்டும், அதே நெஸ்லே இதுல பாத்தீங்க அப்படின்னா
இவங்க ராயல்ட்டின்ற முறையில் இவங்க பேரண்ட் கம்பெனிக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட்டில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்தியன் கம்பெனிஸ் இப்போ வந்து பிரிட்டானியா, கோத்ரேஜ், டாடா கன்சூமர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் கிடையாது. இவங்களுக்கு வர்ற டோட்டல் ப்ராஃபிட் எல்லாமே வந்து இவங்க கம்பெனிலே ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இருந்தாலுமே இந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே இதெல்லாம் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ், டெஃபினட்டாக வந்து லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் அக்குமுலேட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோலயே பஜாஜ் ஆட்டோவை பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பஜாஜ் ஆட்டோவோட பைபேக் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக வேணும்னா லாஸ்ட் வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு குவாலிட்டியான பைபேக். நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாக் வாங்கி கூட இன்னும் ரெக்கார்ட் முன்னாடி வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்படி ஒரு சிங்கிள் ஸ்டாக் வாங்கி நம்ம அப்ளை பண்ணி கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து 3000 ரூபாய்க்கு பக்கமாக வந்து நம்ம பெனிஃபிட் எடுக்க முடியும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான அக்கௌண்ட்லேயும் ஒவ்வொரு ஸ்டாக் வாங்கி கூட நீங்கள் பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது குவாலிட்டியான பைபேக். செகண்ட் டைம் இது கால்ஃபர் பண்ணுறாங்க. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ளே 10,000 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. 4000 கோடிக்கு பைபேக் பண்ண போகிறாங்க. ப்ரீமியம்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிறத விட 40% மேலே ப்ரீமியமில் வந்து இது வந்து பைபேக் ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்து இந்த 3 ஸ்டாக்கையும் நான் வந்து பிஇ ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் டிவிஆருக்கும் டாடா மோட்டாருக்கும் ஒரு 6% பக்கமாக வந்து மெர்ஜர் பெனிஃபிட் ப்ராஃபிட் இருக்குது. இதோட இண்டஸ்ட்ரி பிஇன்னு பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. டாடா மோட்டாருக்கு பொறுத்த வரைக்கும் 18 இருக்குது. ஸோ டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இன்னுமே அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது. இந்த அளவுக்கு இது கம்மியாக ட்ரேட் ஆகிறதுக்கு ஒரே ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட கடன் தான். கடன் பார்த்தீங்க அப்படின்னா 1,27,000 கோடிக்கு மேலே இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 2.38 இருக்குது. ஸோ கடன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் இந்த ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் 4 to 5 இயர்ஸ்க்குள்ளே இந்த கடன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு டாடா குரூப்லேருந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொன்னபடி இது எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் இண்டஸ்ட்ரி பிஇக்கு ஈக்குவலாகவே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவி செக்மெண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து டாடா மோட்டாரை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 வீலரில் வந்து ஒரு டாப் பிளேயராக இருக்காங்க. இவங்க டாலர் ரெவென்யூ வர்ற ஒரு கம்பெனியாக இருக்குது. ஸோ இவங்க டாடா மோட்டாருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து கடன் இல்லா கம்பெனியாக இருக்குது, டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த கம்பெனிக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறோம். இந்த கம்பெனி பைபேக் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 7,000 ஸ்டாக்கு 10,000 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்கன்னா இதுக்கெல்லாம் கடன் இல்லாததான் மெயினான ரீசனாக பார்த்துட்டு இருக்கிறோம். இவங்களுக்கு வந்து டாலர் ரெவென்யூவில் வந்து ரிட்டர்ன் கிடைக்கிறதுனால நல்ல க்ரோ ஆகுது. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் டெஃபினட்டாக வந்து டாடா மோட்டார் எப்படி கன்சிடர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி 2 வீலர் செக்மெண்ட்டுக்கு பஜாஜ் ஆட்டோவையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பொறுத்த வரைக்கும் இன்னுமே கொஞ்சம் வேல்யூ கரெக்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரிசல்ட் வரட்டும், ரிசல்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணும் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ எஃப்எம்சிஜிஐ கம்பெனியை கம்பேர் பண்ணுறப்ப ஐடிசிக்கு அப்புறம் ஓரளவுக்கு கரெக்டான ரேட்டில் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தான் கிடைக்குது. ரிமைனிங் கம்பெனிஸ் எல்லாமே நல்லா காஸ்ட்லியாக இருக்குது. இப்போ டிஸ்கஸ் பண்ண இந்த 3 ஸ்டாக்கையுமே வந்து நீங்கள் மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா எஸ்ஐபி மோடில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை மார்க்கெட்டில் ஒரு ஹெவியான ஃபால் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து லம்சம் மோடில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் கூட நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட்டில் வந்து இப்போ நிறைய இண்டெக்ஸ் எல்லாமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இண்டெக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் வந்து இடிஎஃப்னு சொல்லுவோம். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டத்தை வந்து இடிஎஃப்னு நம்ம சொல்லுவோம். இடிஎஃப்ங்கிறது வேறு எது கிடையாது. இட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து தான் வந்து நம்ம இடிஎஃப்னு சொல்கிறோம். அதை வந்து இண்டெக்ஸாக இருக்கலாம், இல்லை செக்டர் பேஸ் பண்ணி குரூப்பிங்காக இருக்கலாம். இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ நிஃப்டி 50ங்கிறது பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி கீழே வர்றது. நிஃப்டி 50ல் இருக்கிற 50 ஸ்டாக்கே ஒரு குரூப்பாக பை பண்ணுறதா வந்து நிஃப்டி பீஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஈக்விட்டிஸில் வரும். இதே மாதிரி கோல்டு இருக்குது, டெப்ட் இருக்குது, லிக்விடிட்டி இருக்குது, வேர்ல்டு இண்டிசஸ் இருக்குது. ஸோ இப்போ யூஎஸ் மார்க்கெட் ஆகட்டும், ஹாங்சென்ஸ், சைனா மார்க்கெட் இது எல்லாமே பை பண்ணுறதுக்கு வேர்ல்டு இண்டிசஸ் யூஸ் பண்ணுவோம். ஹாங்காங்கோட பை பண்ணுறத வந்து ஹாங்சென்னு சொல்லுவோம். மெயினான அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ஈஸியாக டைவர்ட்டிஃபை பண்ண முடியும். ஸ்டாக்கையும் வந்து ஈஸியாக டைவர்ட்டிஃபை பண்ண முடியும். ஒரு சிங்கிள் ஸ்டாக் இல்லாமல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு 500 ரூபாய் இருந்தால் கூட நம்ம நிஃப்டி 50ல் இருக்கிற 50 கம்பெனிலே இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதை வந்து ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். பை பண்ணுறதாகட்டும், செல் பண்ணுறது, எப்படி ஒரு ஸ்டாக்கை நம்ம பை பண்ணி செல் பண்ணுறோமோ அந்த மாதிரி இடிஎஃப்ஐயும் வந்து ஈஸியாக நம்ம பை பண்ணி செல் பண்ண முடியும். இடிஎஃப்னாவே மெயினாக நோட் பண்ண வேண்டியது 2 பாயிண்ட் இருக்குது. ட்ராக்கிங் எரர் நோட் பண்ணணும். ட்ராக்கிங் எரருங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. 1 இயரில் வந்து இப்போ நிஃப்டி வந்து ஒரு 20% ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா சேம் நம்மளோட இடிஎஃப்பும் வந்து அதே அளவுக்கு ரிட்டர்னை கொடுக்கணும். அந்த பெஞ்ச் மார்க்கை கரெக்டாக ரீச் பண்ணணும். அதை தான் வந்து நம்ம ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஒரு இடிஎஃப்பை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட வால்யூம் ஆஃப் ட்ரேடை வந்து டெஃபினட்டாக நோட் பண்ணணும்.
வால்யூம் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்தால் தான் பையிங் செல்லிங் வந்து ஈஸியாக ரன் பண்ண முடியும். அதனால் வால்யூமும் ட்ராக்கிங் நோட் பண்ணிவிட்டு நம்ம ETF செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடு வந்து SIP மோடில் இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கும், இல்லை லம்சம் மோட்லையும் பண்ணலாம். நீங்கள் வந்து SIP மோடில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு $500 லேக்ஸ் கணக்கில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இது இன்வெஸ்ட் பண்ணலாம். NSE இந்தியா வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த லிங்க்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன ETF இருக்குது, ஸோ அதில் எது குவாலிட்டியானதுங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே புரியும். இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். நிப்பான் இந்தியாவோட ஹேங்சன் இண்டெக்ஸ் தான் இது. இதோட ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து 245க்கு ஓப்பன் ஆச்சு, லோ வந்து 240 வரைக்கும் போயிருந்துச்சு. ஒரு ₹5 டிஃபரன்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இது 52 வீக் ஹைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ₹331 வந்து 52 வீக் ஹையில் இருக்குது. இப்போ 52 வீக் லோங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ₹240 இருக்குது. நேற்று வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 52 வீக் லோவுக்கு பக்கமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சைனா மார்க்கெட் ஆகட்டும், அதே மாதிரி ஜப்பான் மார்க்கெட், ஹாங்காங் மார்க்கெட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கரெக்ஷனை பார்த்துருக்கு. எல்லாம் 10 இயர் 15 இயர் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி டைமில் வந்து சைனாவோட நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, அவங்களோட க்ரோத் ரேட்டு எல்லாமே குறைஞ்சிட்டு இருக்கு. அது இல்லாமல் US கூட நிறைய வந்து எக்கனாமிக்கல் மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து சால்வ் ஆகிற வரைக்கும் இந்த மார்க்கெட் எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்காது. ஸோ எல்லாருமே வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா க்ரோத் ஓரியன்ட் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பிரேசில் ஆகட்டும், இந்தியா, இதெல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அதர் கண்ட்ரீஸில் போய் நம்ம ஒரு மினிமம் அமௌண்ட்டாக வச்சுக்கிட்டு ரீட்டைல் பர்சன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்தியாவில் வருஷம் வந்து 12 to 15% ரிட்டர்ன் கொடுக்குற நீங்கள் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட நமக்கு 12 to 15% வந்து நல்ல ரிட்டர்னை கொடுத்துரும். ஸோ ஹேங்சனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னுமே இது லோவில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் 5 வருஷமா 10 வருஷமா கூட இப்படியே ட்ரேட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால எல்லா எக்கனாமிக்கல் ப்ராப்ளமும் சால்வ் ஆனால் தான் இது மேலே வரும். ஸோ நீங்கள் வந்து எல்லா கண்ட்ரியும் வந்து இப்போ இந்தியாவை நோக்கி தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. குறிப்பாக வந்து Nifty 50ல் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். Nifty 50ல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பெஸ்ட்டான ETF அப்படின்னா நம்ம வந்து நிஃப்டி பீஸ் தான் கன்சிடர் பண்ணுவோம். நிஃப்டி பீஸை பொறுத்த வரைக்கும் இது நேற்று ஓப்பன் ஆனது ₹238 ஓப்பன் ஆச்சு. ஹைன்னு பார்த்தீங்கன்னா ₹238.99 போச்சு. லோ ₹236.76 போச்சு. இதோட 52 வீக் ஹை பார்த்தீங்க அப்படின்னா ₹247 இருக்கு. 52 வீக் லோ 184 இருக்கு. நம்மளோட நிஃப்டி பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 52 வீக் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும். அதாவது ஹேங்சன் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி பீஸை பொறுத்த வரைக்கும் இது 52 வீக் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் லாங் டேர்முக்கு க்ரோத் ஓரியன்டாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இது ரெண்டு இண்டெக்ஸையும் கம்பேர் பண்ணுறப்ப நிஃப்டி பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுவேன். இப்போ நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு, நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏஜ் வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாது. இவங்க கையில் எவ்வளோ கேஷ் இருக்கோ அதை பொறுத்து தான் இவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறதா, இல்லை ரிஸ்கியாக எடுக்கலாங்கிறத டிசைட் பண்ண முடியும். நம்ம வயசு வச்சு எதையுமே டிசைட் பண்ண தேவையில்லை. 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். 2 கேட்டகரி அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் ஆகட்டும், அவர் வாங்க போகிற பென்ஷன் அமௌண்ட்டோ, இல்லை அவர் ஜென்ரேட் பண்ணுற மணி, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, அதை நம்பி ஃபேமிலி இல்லை அப்படின்னா டைரெக்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நான் வாங்குற பென்ஷன் அமௌண்ட் ஆகட்டும், மெச்சூரிட்டி அமௌண்ட், இதெல்லாம் தேவை அப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரி டைரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு இன்டைரக்டாக வந்து சப்போர்ட் பண்ணுற ETF, மியூச்சுவல் ஃபண்ட், அதர் சேவிங் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒருத்தர் வந்து 55 வயசு ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ண தேவையில்லை. அவர் கையில் எவ்வளோ கேஷ் பேலன்ஸ் இருக்குது, அவரோட ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னங்கிறத பொறுத்து அவர் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ அவர் வந்து ஓரளவுக்கு கையில் கேஷ் இருக்குது, அவருக்கு ஃபேமிலிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா அவர் டைரெக்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்லேயே போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒரு 1 crore போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாமே செட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்கில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாமே செக் பண்ணணும், இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். போர்ட்ஃபோலியோ ரெஃபர் பண்ணாரு அப்படின்னா குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் நிறைய கிடைக்கும். அதாவது ஆட்டோ செக்டரில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் இருக்குது, பஜாஜ் ஆட்டோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பேங்கிங்கில் HDFC பேங்க், ICICI பேங்க், இன்ஜினியரிங்கில் L&T, FMCGயில் ITC, HUL, டாடா கன்சூமர் ப்ராடக்ட், நெஸ்லே, ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS, டெக் மகேந்திரா, HCL டெக்னாலஜி, LTI மைண்ட்ரி, ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் டைட்டன், மெட்டலை பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீல், ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டி, ரிஃபைனரிஸை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ். இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் இன்னும் வரப்போகிற எபிசோடில் இன்னும் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.
55 வயசு ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் நிஃப்டி 50ல் அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து அவரோட அமௌண்ட்டும் இல்லாமல் அவர் ஏஜுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 55 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி குவாலிட்டியான நிஃப்டி 50 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் செகண்ட் கேட்டகரி, அதாவது எனக்கு வந்து இந்த என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் மற்றும் எனக்கு வரப்போகிற பென்ஷன் அமௌண்ட் இது எல்லாமே எனக்கு வந்து கண்டிப்பாக வேணும், அது ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் கூட ஒரு லாங் டைமில் வந்து ஒரு 1 crore ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். 50 வயசு ஆனால் கூட நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் அவர் வந்து 1 crore ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி மூலம் அவர் பென்ஷன் அமௌண்ட் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா எஸ்ஐபி யூஸ் பண்ணோம்னா நம்ம 10 வருஷம் டார்கெட்டை ஈஸியாக 7 வருஷத்துலேயே அச்சீவ் பண்ண முடியும். இல்லை அவர் இந்த மாதிரி இருக்கிறவர் ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸில் பார்த்துருந்தா கூட அவர் வந்து ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 75 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா கூட ஒரு நல்ல ரிட்டர்னுக்கு வந்து ஃபேமிலிக்கு கொடுக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் அவருமே வந்து போர்ட்ஃபோலியோவில் ஒரு சின்ன டைவர்டிஃபிகேஷன் பண்ணணும். அதாவது லார்ஜ் கேப்பில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போடலாம், மிட் கேப்பில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போடலாம், ஸ்மால் கேப்பில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், வேர்ல்டு இண்டிசஸ், கோல்டு, இந்த மாதிரி அவர் வந்து ஒரு சிங்கிள் நிஃப்டி 50ன்ற ஒரு இதில் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி இடிஎஃபாக இருந்தாலும் அதை கொஞ்சம் டைவர்டிஃபைட் பண்ணி போட்டார் அப்படின்னா அவருக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பியூராக வந்து சேஃபாக இருக்கணும்னா நிஃப்டி 50ல் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை லைட்டாக ஒரு ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைவர்டிஃபை பண்ணி போடலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபா அமௌண்ட் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எஸ்ஐபி வந்து எந்த டேட்டில் போடணும், எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணணும், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், இந்த மாதிரி இதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், மார்க்கெட் ஃபாலாக இருந்தாலும் ஹையாக இருந்தாலும் எப்படி எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணணும், இதை பற்றி நிறைய வீடியோஸ் டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வேணாம், எனக்கு அதர் அசட் கிளாஸஸ் எது இருக்கு அப்படின்னா அதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை விட அதிக ரிட்டர்ன் கொடுக்குற அதர் ஸ்கீம்ஸை பற்றி, இப்போ பாண்ட் மார்க்கெட் ஆகட்டும், அதே மாதிரி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், இதை பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றி வீடியோவும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் ரெஃபர் பண்ணார் அப்படின்னா சேஃபான முறையில் 12 to 15% அவர் ஈஸியாக வந்து ப்ராஃபிட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ வயசு வந்து நமக்கு ஒரு ஃபேக்டரே கிடையாது. நீங்கள் 2 கேட்டகரி அவங்க மணியை வச்சு பிரிச்சுக்கங்க. எந்த கேட்டகரிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு இப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு 45% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 55% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில் போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோவில் என்ன ஸ்டாக் பை பண்ணுறேன், என்ன ஸ்டாக் செல் பண்ணுறேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனா தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.